3 காரியம் அந்தரங்கத்தில் இருக்கணும்ன்றார் இயேசு. இதே ஒரு செய்தியை ஏற்றுக்கலாம். உன்னுடைய தனி ஜபம் அந்தரங்கத்தில் இருப்பதாக, உன் தான தர்மங்கள் அந்தரங்கத்தில் இருப்பதாக, உன் உபவாசம் அந்தரங்கத்தில் இருப்பதாக. இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறார். முகவாடலா இராது, முகத்தை கழுவு, ஃப்ரெஷ்ஷாக இரு, தலைக்கு எண்ணெய் போடு. நிறைய பேர் எண்ணெய், அம்மா எண்ணெய் ஊற்றி கொண்டு வருவாங்க தலைக்கு போடுறதுக்கு, பையன் ஓடிவிடுவான். முடியாது. அப்படியாப்பட்டவங்க தலையெல்லாம் வழுக்கு தலை ஆகி வருத்தப்பட்டுங்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ பரவாயில்ல, ஏன்னா எங்கள் அம்மா எண்ணெய் போட்டால் நான் அமைதியாக இருப்பேன். அதனால் எண்ணெய் போடுன்னு இருக்குதே, அதை மாற்றக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறையாவது நீ போட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சாவது தலை கசக்கிடு, ஷாம்பு போட்டு கசக்கிடு. அதில் ஏதோ ஒன்று நடக்குது. ஆகையினால இப்போ இயேசு பிறந்து வளர்ந்துருந்தான்னா என்ன சொல்வாரு? உபவாசம் இருக்கும் பொழுது முகவாடலாயிராது, டல்லா இருக்காத, புளி பேர லவலி பேச்சு லவலிய போட்டு அப்பு மூஞ்சில, அப்புறம் பான்ஸ் பவுடரு போடு, தலையை நல்லா வாரு, வேற ஒருத்தருடைய வாழ்க்கையை அதில் புகுந்து அவங்க வாழ்க்கையை வாரிடாத, தலையை வாரி ஃப்ரெஷ்ஷாரு. இப்போ நீங்க டல்லா இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, உபவாசம் இருக்கிற அன்னைக்கு வீட்டில் யாரோ வராங்க, என்னம்மா டல்லா இருக்கிற, என்ன ஆச்சுன்னுவாங்க. அப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு உபவாசம். அவங்க ஒரு கேள்விதான் கேட்டாங்க. இந்த உபவாசத்தை அப்படி சொல்லுவாங்க. அதனால அப்படி அவர்கள் கேள்வி கேட்க கூடாதபடி நல்லா சாப்பிட்ட மாதிரி நீ தெம்பா இருந்தானா அவங்க வந்த மேட்டரை பேசிட்டு போயிடுவாங்க. நீ உபவாசம் இருப்பது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியணும். அல்லேலூயா. கூட இருக்கிறவங்களுக்கு வீட்டில் தெரியலாம். இப்போ என்னுடைய பர்சனல் ஃபாஸ்டிங், என்னுடைய தனிப்பட்ட உபவாசம் என் மனைவிக்கு மட்டும் தெரியலாம், ஏன்னா அவங்க கூட இருக்கிறாங்கல்ல. அப்படின்னு திடீர்னு நான் சில டைமில் சொல்லிவிடுவேன். அப்போ சொல்கிறது தானே, உங்களுக்கு செஞ்ச டிஃபன் வேஸ்ட் பண்ணுறீங்களான்னு. யாராவது வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துருன்னுவேன். கரெக்டாக அன்றைக்கி யாருனா வருவாங்க, அம்மா பசின்னு. உபவாசம் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம சாப்பாட்டை மீதி ஆக்கிறதுக்கோ, பணத்தை மீதி ஆக்கிறதுக்கோ, அல்லது இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறப்போ அந்த புலால் உண்ணுதல், மாமிசம் இறைச்சி உண்ணுதலை மீர்த்து அந்த பணத்தை நம்ம செலவுக்கு வச்சுக்கிறதுக்கு இல்லை. அதை கர்த்தருக்கு, அதான் சுய வெறுப்பு காணிக்கை என்று பெயர். சொல்லுங்க எல்லாரும். ஆமாம். அப்போ நான் கேட்குறப்ப உங்கள் திருவாய் கொஞ்சம் மலருங்க, உங்கள் குரல் எப்படி இருக்குது, உங்கள் சவுண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் கேட்கறதுக்கு ஆசை. நீங்கள்லாம் எப்படி என் பின்னாடி இருக்கிறீங்க, எப்படி உங்கள் நிலவரம், சவுண்டாவது கேட்குதா? சார் இன்னும் கூட தான் தெளிவாக இருக்கிறீங்க. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறு ஜபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோமாக. தலையை தாழ்த்தி ஜபிப்போம். நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தில் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அன்போடு ஏற்றுக்கொண்டு இத்தனை நாட்களாக பராமரித்து அன்பு செலுத்தி பயன்படுத்தி ஊழியத்தில் கனம் பண்ணி வருகிற அன்பு ஆயர் தம்பதியருக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னோடு பேசும் அப்பா, எங்கள் அனைவரோடு பேசும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த ஆறுதலும் தேர்தலும் பாகடம் புகட்டுகிறதுமா இருப்பதாக. கிறிஸ்துவில் வார்த்தையில் தேறினவர்களாய் நிலைநிறுத்துவீராக. ஆசீர்வதி. உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். அன்பு பிள்ளைகளோடு நீர் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே.
எல்லா சத்தமா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தியை உற்சாகமா கேட்பீங்களா? ஆம் ஆம் அல்லது இல்லை? ஆம். பக்கத்துல கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அவங்க முகத்தை பாருங்க. சூப்பர், நல்லா இருக்கு. உங்கள் மலர்ந்த முகத்தை பார்த்து கொண்டே பேசிடலாம். என்ன அங்கே டைம் இருக்குதாண்ணா? எனக்கு நேரம் இருக்குது. அது எதுக்குன்னா பிரசங்கா இருக்குதா? அது உங்களுக்கு இல்லை. நீங்கள் திரும்பி திரும்பி அங்கே பார்க்கக்கூடாது. ஆமாம், உங்களுக்கு முன்னாடி இருக்குதாமே. ஐயா எனக்கு சொல்லிட்டாரு எப்போ முடிக்கணும்ன்ட்டு. அதனால் நான் கரெக்டாக எங்கே போனாலும் அந்த போதகருக்கு கீழ்ப்படிவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்க்குறது, இந்த வாட்ச் எப்படி இப்படி காட்டுறது, அப்புறம் சர்ச்சு வாழ்க்கையில பார்க்கறது, ஒரு சிலர் எதுக்கு வந்து எழுந்து போயினே இருப்பாங்க. அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. வெளியே போய்தான் ஆகணுன்ற நிர்பந்தம். புரியுதா நான் சொல்றது? அப்படி இருந்தா தான் போகணும். ஒரு குழந்தை அழுதுன்னா அதை தூக்கிக்கிட்டு ஒருத்தர் அப்படி கொள்ளாத்தனா போதும் வெளியே போயிட்டு. ஒரு குழந்தை அழுதுக்கு 12 பேர் வெளியே போயிடுவாங்க, இயேசுவின் சீடர்கள் மாதிரி. சில இடத்துல நான் பார்த்துருக்குறேன். அப்படியே இந்தியா மேப் மாதிரி ஆயிடும் அந்த இடம். ஆராதனை முடிஞ்ச பிறகு கேட்பேன், என்ன திடீர்னு நீங்க பாதியில் எல்லாம் வெளியே போயிட்டீங்கன்னு. குழந்தை அழிச்சு பார்த்தார், குழந்தை அழாதியா இருக்கும் அப்படின்னா உலகத்தில் அற்புதமான பாலகனை பெத்து போட்ட குழந்தை அழதான் செய்யும். நாங்க யாரும் திட்ட மாட்டோம். ஐயாவும் குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறார். நானும் ரொம்ப நேசிக்கிறேன். குழந்தை அழுதா நல்லா தெரிஞ்சுங்க, பிள்ளைகளை குழந்தை பெற்றெடுத்து வளர்க்கிற பெற்றோர் வீட்டில் இருந்து வரும்பொழுது ஃபீடிங் பாட்டில் அல்லது சாக்லேட் அல்லது பிஸ்கெட் கூட கொண்டு வரணும். குழந்தை அழலாமான்னு வாயை தரகிறப்போ ஒரு சாக்லேட்டை வாயில் போடு. எப்படி ஒரு அரை மணி நேரம் எடுக்கும், டைம் எடுக்கும். சப்பி கிப்பி முழுங்கிட்டு திருப்பி அழலாமான்னு வாய் தரக்குமே, இன்னொரு பிஸ்கெட்டை வாயில் போடு, சரியா போகுது. ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம். சில இடத்துல நான் பார்த்துருக்கிறேன், எல்லாம் நடக்கிற நிகழ்ச்சி தான். ஒரு குழந்தை அழும், அதை போட்டு அவங்க அம்மா பலார் 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 வச்சு வாங்குவாங்க. குழந்தைக்கு தெரியுமா? நம்ம சர்ச்சில் இருக்கிறோன்னு குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. பெரியவங்களுக்கே தெரியுதில்லை சில டைம்ல. நம்ம சர்ச்சில் இருக்கிறோன்னு பார்த்துருக்கிறீங்களா? நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்கை எடுக்க போடன்னு வர ஆயிரு சகோதரி அப்பதான் வாட்டமா நடந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் காணிக்கை வாங்கின்னு இருக்கோம். அமைதியான ஒரு ஆராதனை நேரத்தில் இது ஒரு டிஸ்டர்ப். வீட்டிலேயே காணிக்கை கொடுத்து கொண்டு வரணும். பேசினா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் உக்காந்து இருக்கிற இடத்துல டிஸ்டர்ப் இல்லாத அமைதியா உக்காந்து இருந்தேன்னா வீட்டுக்கு வந்ததும் உனக்கு ஒரு கிஃப்ட் தருவேன் அப்படி சொல்லி கொண்டு வரணும். அப்படிதான் உற்சாகப்படுத்தி பிள்ளைகளை கொண்டு வரணும். நான் பார்த்துனே இருப்பேன், உன்ன சர்ச்சு முடிகிற வரைக்கும் உன்ன பார்த்துனே இருப்பேன் அப்படின்னா பிரசங்கத்தோடு கேட்க மாட்டாங்களாம். ஒரு குழந்தைய சர்ச்சுக்கு உட்கார வச்சுட்டு 2 பேரும் அப்பா அம்மா பார்த்துனுக்குறாங்க, என்ன இடக்க பண்ண போறான்னு. ஏதா இதுல வேற முன்கூட்டியே வேற சொல்லிடுவாங்க, ஏதாவது இடக்க பண்ண அப்புறம் இருக்குது பாரு வீட்டுல வந்த பிறகுன்றவாங்க. சர்ச்சு முடிச்சுதான் அந்த பையன் ஆளே காணும். வீட்டுக்கு போனா அடிப்பாங்களோ என்னமோன்னு தெரிஞ்சு அவங்க மாமா வீட்டுக்கு ஓட்டான். இப்படி சில இடத்துல மிரட்டவே கூடாது. இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படி சொல்லவே கூடாது. நீங்கள் பெற்றெடுத்த உங்க பிள்ளைகள் தானே. சிலர் பார்த்துருக்கிறீங்களா? கண்டிக்க மாட்டாங்க, மிரட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, கிள்ளி போடுவாங்க. பர்சனல் சின், அந்தரங்க பாவம் இதுக்கு பேரு. அப்ப என்ன அர்த்தம்னா, சும்மாவே அந்த குழந்தை அழுதுன்னா அந்த குழந்தைய புடிச்சுன்னு திட்டணும். பெரிய பாவம் செய்றீங்க தெரியுமா? போட்டு திருப்பி விட்டுருவாங்க. ரொம்ப நான் எச்சரிப்பேன். ஐயா சொன்னார் பாருங்க, சிறு பிள்ளைகள் மேல ரொம்ப அன்பு உள்ளவர், விசனப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது என்று போதித்த அது இயேசு ஒரே ஒரு இடத்துல விசனப்பட்டார். சிறு பிள்ளைகள் இயேசுவை காண வந்த பொழுது சீடர்கள் அதட்டின பொழுது இயேசு விசனப்பட்டார். அந்த ஒரு இடம் தான்.
போய் பாருங்க. லட்சக்கணக்கான தம்பதியர் குழந்தை பாக்கியம் இல்லாம எவ்வளவு வேதனையோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த செல்வம் பொக்கிஷத்தை அருமையா பொறுப்பா அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்கு ஏற்ற கண்டிப்புல வளர்க்கணும். அதான் பைபிளுடைய உபதேசம். குட்டி செய்தி முடிந்தது. பெரிய செய்திக்கு போலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். They crucified Jesus Christ on the cross. அங்கே, எங்கே? கல்வாரி மலையிலே. அவரை, எவரை? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அதே வசனத்துல அவரோடு கூட வேறு 2 கள்ளர்களை சிலுவைகளில் அறைந்தார்கள் அப்படி வருது. அது நமக்கு தெரியும் சரித்திரம். கரெக்டா? ஒரு பக்க கல்வன் இயேசுவை நிந்தித்தான். அவனும் சிலுவையில் தான் தொங்குறான். ஆனா இயேசுவை நிந்தித்தான். அடுத்த பக்கம், அடே அடே ஏண்டா அவரை நிந்திக்கிற? நாம் சட்டப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம பண்ண தப்புக்கு, திருட்டு தொழிலுக்கு இது சரியான தண்டனை சட்டப்படி. அவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லையே, அவர் ஏண்டா திட்டுற அப்படின்னா. இயேசு கிறிஸ்துக்கு சிலுவையில் தொங்கி இருக்கிறப்போ இவன் சொன்ன இந்த வார்த்தை ஒரு ஆறுதலாய் மாறிவிட்டது. அதுக்கு அடுத்த வார்த்தை அவன் கேட்கிறான் பாருங்க, அங்கதான் பிடிக்கிறான் இடம். ஆண்டவரே, நீர் மீண்டும் ராஜாதி ராஜாவா வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். ரிமெம்பர் மீ when you come again as a king, Lord, remember me. இயேசு பர்மிஷன் கொடுத்துட்டார் பாருங்க. ஒரே நொடி போதுயா இயேசு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில இருப்பாய். கையை தட்டி எல்லாரும் பட்டப்பட்டா பட்டப்பட்டா. ஆமென். 4 சிலுவை, 4 பேர் தொட்ட சிலுவை. முதலாவது இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போற நேரத்தில் அவரால் முடியல, பலன் இல்லை உடம்புல. சிரேனே ஊரானாகி சீமோன் என்பவன் அந்த பக்கம் வர்றான். அவனுக்கு பாவம் விவரம் ஒன்றும் தெரியல. அப்பதான் எங்கேயோ ஊர்ல இருந்து வந்துனுங்கிறான் அவங்க சொந்தக்கார பார்க்க. போர் சேவகரில் ஒருவன் அவனை பிடித்து இழுத்து கொண்டு வந்து, ஏய் கொஞ்ச நேரம் தூக்குடா, இந்த சிலுவை தூக்குடான்னதும் அவனுக்கு ஒன்றும் புரியல, மேட்டரே தெரியாது. சரி அதிகாரிகள் சொல்றாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போனான். அதுக்கப்புறம் இயேசுவை வந்து வாலண்டியரா, ரொம்ப நன்றி நண்பா, போதும் நான் இனிமே நான் தூக்குறேன்னு சொல்லி அவர் அப்ப தூக்கிட்டு போனார். ஆனா நாளடைவுல தான் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆளுக்கு, உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு போன சிலுவையா நான் தூக்கினேன், இப்படின்னு அப்பே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூக்கின்னு போயிருப்பேன் அப்படின்னு நினைச்சிருப்பான். எப்படியோ அந்த வழியா அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். அவனால இயேசுக்கு கொஞ்ச நேரம் இளைப்பார்கள். அல்லேலூயா. அடுத்தது நிந்தித்த கல்வன், அவனும் சிலுவையில தான் தொங்குறான், நிந்தித்தான், பரலோகத்து பாக்கியம் கிடைக்கல. அடுத்தது இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்ட கல்வன், அவன் ரட்சிக்கப்பட்டான். அப்பே ஒரே நொடி போதும் போயிட்டான் ஆண்டவர் கிட்ட, பரலோக ராஜ்ய பாக்கியம் கிடைத்து விட்டது. அடுத்தது இயேசு தொங்கின சிலுவை. ரோம சக்கரவர்த்தி காலத்திலே யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் சிலுவை மரணம் குற்றவாளிகளுக்கு நியமிக்கப்பட்டது. அந்த மரண நேரத்தில் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாய் இயேசு சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதனால்தான் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து அதிலே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதம் மட்டுமல்ல, மற்ற வேதங்களையும் பாருங்கள். குர்ஆன்ல இயேசு ரட்சகர், இயேசுதான் உண்மையான ரட்சகர். இயேசுவை பெற்றெடுத்த தாயார் பெயர் மரியாள் பேர் வருது. முகமது நபியினுடைய அம்மா பேரு அதுல இல்ல. முஸ்லிமா வந்து ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் சொல்றாங்க சாட்சி. அதே போல இந்து புராணங்களை எல்லாம் பாருங்கள், என்னை குறித்து அதிலே சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தராய நமக, கன்னிகையின் வயிற்றில் உதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ திரிசூலாய நமக, அதான் இங்க வருது. சூலம் போன்ற
சூளம் போன்ற கட்டை மரத்தில் தொங்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிறைய வருது, ஒரு 52 வருது இயேசுவை பற்றி. பைபிள்ல இல்லாது, ஆனா மற்ற புராணங்களில் இருக்கிறது. அப்போ இயேசு பற்றி, அதனால்தான் வில்லியம் கேரி இந்து புராணங்களை தமிழ்ல மொழிபெயர்த்தார். இயேசு பற்றி இதுல இருக்குதுன்னு சொல்லி. ஆறுமுக உடையார் என்ற இந்து மனிதர் பரிசுத்த வேதத்தை ஆங்கிலத்தில் இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்தார். பாருங்க எப்படி இருக்குது. ஒரு இந்து மனிதர் பரிசுத்த வேதத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில் இருந்து. ஒரு கிறிஸ்தவர் இந்து புராணங்களை தமிழில் மொழிபெயர்த்தார். ஏனென்றால் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இது மதமா? கிடையாது. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எப்போ பார் கேட்கிற ஒரு அடிப்படை செய்தி. அதைத்தான் நம்ம கிராமங்களில் தெருக்களில் போயிட்டு சொல்றோம். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். அதை பற்றி விளக்கம் நமக்கு தேவையில்லை, நமக்கு தான் நிறைய தெரியுமே. இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் சிலுவையிலே சுமந்தார். 3 கலாத்தியர் 3:13 படிக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து தாமே நமக்காக சாபமாகி சிலுவையில மரித்தார். He took all our curse life. curse சாபம், சாபம்னு ஒண்ணு இருக்கிறா இல்லையா, அதை சுமந்தார். இனி நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லவே கூடாது. I am a blessed person, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்? என் சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார், என் நோய்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார், என் பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். எல்லாவற்றையும் சுமந்ததனாலே நான் விடுதலையோடு ஆண்டவரை துதிக்கிறேன். நான் பரிசுத்தவான், நான் ஒரு பரிசுத்தவாட்டி அப்படின்னு சொல்லணும். நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லணும், வாயினால அறிக்கை இடணும். இயேசுதான் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து விட்டார். அதற்காக தான் இயேசு வந்தார். மதத்தை பரப்பவோ கட்சியை பரப்பவோ பொலிட்டிக்கல் அதுக்காக இயேசு வரல. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஒரு வெளி தேசத்துல நடந்த நிகழ்ச்சி சொல்றேன் கேளுங்க. ஒரு அருமையான ஊழியக்காரர், எங்க போனாலும் இயேசு சிலுவை பாடுகளை பேசுவார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பற்றி அவ்வளவு உருக்கமா பேசி, அதே நாள்ல இயேசு உயிரோடு எழுந்தார் அதையும் பேசி முடிப்பார். ஏன்னா உயிர் தெரிந்ததை பேசி முடிச்சாதான் ஒரு திருப்தி இல்லையா? நாளைக்கு பேசலாம்னு இருக்கலாம், இன்னைக்கு யாராவது மரித்து விட்டால் வெற்றி தெரியாது போயிடும். நான் எங்க போனாலும் சிலுவை பற்றி பேசுவேன். நாளைக்கு உயிர் தெரிதலை பற்றி பேசலாம்னு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார் அதை சொல்லிட்டு அதை பற்றி நாளை தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ சிலுவையில் அறையப்பட்டார் இயேசு நமக்காக. வெளி தேசத்துல ஒருத்தர் எப்போ இப்படிதான் பேசுவார். நிறைய பேர் கண்ணீரோட உள்ள உடைந்து, அப்பா நான் பாவி, எனக்காக அல்லவா நீங்க சிலுவையில் அறையப்பட்டீங்க, இது எனக்கு தெரியாது போச்சு, இப்ப நான் உங்ககிட்ட வரேன் ஆண்டவரே என்ன ரட்சிங்கன்னு சொல்லி கதறி அழுவாங்களாம். ஒரு நாள் இவருக்குள்ள ஒரு ஞானோதயம் உதித்தது. என்ன ஞானோதயம் தெரியுமா? எப்போ பாரு சிலுவை பற்றி, சிலுவையில மரித்த இயேசு பற்றி பேசுறோம், துக்கமான செய்தி. எங்க போனாலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, துக்கமான செய்தி தானே நம்ம ரொம்ப பிரசங்கமே பண்றோம். இனிமே ட்ரெண்ட் கொஞ்சம் மாத்தலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமா பணக்காரன் ஆகிறது எப்படி, எதிரிகளை மடங்கடிக்கிறது எப்படி, வியாதியே வராம நல்லா இருக்கிறது எப்படி, விசாச மடங்கடிக்கிறது எப்படி, அந்த டாபிக்ல போயிட்டார். ரொம்ப அது போலாம் வேணான்ல, ரொம்ப ஓவரா போயிட்டார். சிலுவை பற்றி அங்க டச்சப்பே இல்லை. என்னத்தான் நான் பிரசங்கம் பண்ணாலும் ஒரு சென்டென்ஸ் ஆகுது இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நான் சொல்லுவேன், உயிர் தெரிந்ததை சொல்லுவேன். வெற்றி உள்ள காரியம். எப்படி பல ஆண்டுகள் போச்சு, ஆனா அவருக்குள்ள ஒரு திருப்தி இல்லை, மன மகிழ்ச்சி இல்லை, ஜெபம் உருப்படியா சரியா வரல. ஜனங்க மட்டும் பாராட்டுறாங்க, வெரி குட், நைஸ் மெசேஜ், கங்க்ராச்சுலேஷன்,
அப்படியெல்லாம் சொல்லி கை கொடுக்குறாங்க. ஒரு நாள் இவருடைய பெட்ரூம்ல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற நேரத்தில் இயேசு கிறிஸ்து பேசினார். மை சன், கோ பேக் டு த கிராஸ். என் மகனே, மீண்டும் சிலுவை அண்டைக்கு போ. அதிரி போயிட்டார். வேர்த்து வளவளத்து ஹார்ட் பீட் ஓவராய் போய் முகங்கொப்புற விழுந்து, அப்பா நான் பண்ணது தப்பு தான், ரொம்ப நாளா நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், நம்ம போற பாதை சரியில்லைன்னு என் உள்ளத்துல நீங்க உணர்த்தினீங்க, நான் தான் கடினப்படுத்திக்கிட்டேன், இனிமே நான் மீண்டும் உடைய சிலுவை பாடுகளை பற்றி நான் பேசுவேன். ஒப்பு கொடுத்து மறுபடியும் இயேசுவின் சிலுவை பாடுகளை பேச ஆரம்பித்தாரு. அநேக ரட்சிக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம நோக்கம் என்ன? மக்கள் ரட்சிக்கப்படணும்.